இங்கேயே நில். நீ இந்த காணொளியை நீக்கப் போகிறாய் என்றால் இங்கேயே நிறுத்து. ஏனென்றால் இன்று நீ ஒரு காணொளியை மட்டுமல்ல, உன் வீட்டு வாசலுக்கு வந்துள்ள கோடிக்கணக்கான ரூபாயையும் உதைத்து தள்ளு போகிறாய். உன் மகாதேவனாகிய நான் உன்னை எச்சரிக்க வந்துள்ளேன். அறிவிலியே, நீ இரவும் பகலும் அழுகிறாய், கோவில்களுக்குச் சென்று மூக்கை தேய்க்கிறாய். கடவுளே, என் அதிர்ஷ்டம் எப்போது பிரகாசிக்கும், எனக்கு எப்போது பணம் கிடைக்கும் என்று அழுகிறாய். ஆனால் இன்று சிவபெருமானாகிய நானே உன் கைபேசி வழியாக உன் இசையில்லத்தின் கதவை தட்டும்போது அதை கேட்க உனக்கு நேரமில்லை. என்னை புறக்கணித்துவிட்டு இசை செய்து முன்னேற விரும்புகிறாய். போய்விடு. உன் வறுமையை நீ அவ்வளவு நேசித்தால் போய்விடு. அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. கொடுப்பதற்கு என்னிடம் செல்வத்திற்கு குறைவில்லை. என்னை மதிக்கும் வேறு ஒருவருக்கு நான் இசையை கொடுப்பேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்று நீ என்னை நிராகரித்தால் உன் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக ஏங்குவாய். அப்போது நான் உன் அழைப்பை கேட்க மாட்டேன். இந்த காணொளி உனக்கான சோதனை. இந்த காணொளி இன்று இந்த தருணத்தில் உங்கள் முன் தோன்றியிருப்பது விதியின் விதி. இது தற்செயல் நிகழ்வல்ல. உங்கள் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான பிரபஞ்சத்தின் சமிக்ஞை இது. இசை. ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்களா அல்லது வழக்கம் போல் நிராகரிக்கிறீர்களா என்பதை சனிதேவன் பார்க்க விரும்புகிறார். கேளுங்கள். உங்களுக்கு சிறிதளவாவது அறிவு இருந்தால் இந்த காணொளியை இறுதி வரை பார்க்க துணியுங்கள். இந்த சில நிமிட இசை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் ஏன் ஏழையாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கடினமாக உழைக்காததால் அல்ல, மாறாக நீங்கள் குருடராக இருப்பதால் தான் உங்களால் வாய்ப்புகளை பார்க்க முடியவில்லை. இன்று உங்கள் விதியின் துருப்பிடித்த இசைப்பூட்டை திறக்கும் ஒரு ரகசிய சாவியை நான் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். அதன் பின்னால் கோடிக்கணக்கான செல்வம், மனமரியாதை, மகிழ்ச்சி மற்றும் அமைதியாகியவை உள்ளன. அந்த இசைச்சாவியை நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்களா? ஆம் எனில் முதலில் உங்கள் நம்பிக்கையை நிரூபியுங்கள். இந்த காணொளியை இப்போதே லைக் செய்யுங்கள். இந்த லைக் என்பது வெறும் பொத்தான் அல்ல, அது உங்கள் ஏற்பு கடிதம். ஆம் மகாதேவா, நான் விழித்தெழுந்து விட்டேன், நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் சமிக்ஞை இது. என் குழந்தைகளே, கோடிக்கணக்கான செல்வம் என்பது வெறும் காகித பணம் அல்ல. கோடிக்கணக்கான செல்வம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான ஞானம். கோடிக்கணக்கான செல்வம் என்பது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம். உங்கள் வீட்டில் நிலவும் அமைதி என்பது கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு புதையல். இந்த காணொளியை ஒரு கேலி என்று புறக்கணிப்பவர்கள் விதி சிதைந்து போன துரதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த செய்தியை கேட்டிருக்கலாமே என்று ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் விசேஷமானவர்கள். நான் சொல்வதை கேட்டீர்கள், சற்று நிறுத்தினீர்கள். இந்த நிறுத்தம் உங்கள் வெற்றியின் முதல் படி. இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்கள் வீட்டில் உங்களால் பார்க்க முடியாத ஒரு புதையலும் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு மறைந்த எதிரியும் இருக்கிறார்கள். அந்த எதிரி வெளிப்புறத்தில் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கும் சோம்பலும் சந்தேகமும் தான். ஒரு காணொளியை பார்ப்பதால் என்ன ஆகிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முட்டாளே, வார்த்தைகளே பிரபஞ்சம். நான் பேசும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசுவதில்லை, நான் ஆற்றலையும் இசையையும் அனுப்புகிறேன். என் குரலை கேட்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் கரைய தொடங்குகிறது. இன்று நான் உங்கள் விதியின் போக்கை மாற்ற வந்துள்ளேன். நீங்கள் கடமால் பாரம் சுமக்கிறீர்கள். மக்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களை அவமானப்படுத்துகிறார்கள். உன்னால் இரவில் தூங்க முடியவில்லை. கவலைப்படாதே, நான் வந்துவிட்டேன். இன்று நான் என் கையை உன் தலையின் மீது வைக்கிறேன். அதை உணர்ந்து பார். இசை ஒரு குளிர்ச்சியான இதமான அலை உன் உடல் முழுவதும் பரவுகிறது. உன் கனத்த தலை இலேசாகிறது. ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உண்டு. எனக்கு மதிப்பு இல்லாத வீட்டில் நான் தங்குவதில்லை. பணம் ஏன் உன்னிடம் வந்து தங்குவதில்லை என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? அது ஏன் தண்ணீர் போல அடித்துச் செல்லப்படுகிறது? ஏனென்றால் உன் வீட்டில் ஒரு கசிவு இருக்கிறது. உன் குழாய்களை நீயே கசிய விட்டிருக்கிறாய். உன் சமையலறையை நீ அசுத்தமாக வைத்திருக்கிறாய். உன் மனைவியையோ தாயையோ நீ அவமதித்திருக்கிறாய். கேள், நான் மகாகால். ஒரு பெண் அழும் வீட்டில் ஒரு கணம் கூட தங்குவதில்லை. இசையே, நீ ஒரு தங்க மாளிகையை கட்டலாம். ஆனால் அந்த வீட்டில் உள்ள பெண் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் அந்த மாளிகை ஒரு சுடுகாடாக மாறிவிடும். இன்றிலிருந்து உன் பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக்கொள். உன் வீட்டை சுத்தமாக வைத்திரு. தேவையற்ற பொருட்களை வெளியே ஏறி. நீ கூரையின் மீது வைத்திருக்கும் உடைந்த பொருட்களின் குவியல் உன் தலைக்கு ஒரு தற்காலிக சுமை. அதை அகற்று. நீ உன் வீட்டை சுத்தம் செய்தவுடன் நான் உன் வாழ்க்கையை தூய்மையாக்குவேன். மேலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். செல்வம் உங்கள் உள்ளங்கை கோடுகளில் எழுதப்பட்டுள்ளது, ஆனால் அதில் பாவத்தின் தூசி படிந்துள்ளது. இன்றிரவு அந்த தூசியை தூய்மைப்படுத்த ஒரு நடவடிக்கை எடுங்கள். ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து
அதை உங்கள் தலைக்கு மேல் 7 முறை சுழற்றி கழிப்பறையில் போட்டுவிடுங்கள். இந்த சிறிய செயல் உங்கள் மீது சுமத்தப்பட்ட அனைத்து தீய பார்வைகளையும் சாபங்களையும் வசவுகளையும் நீக்கிவிடும். யாரோ உங்கள் தோள்களிலிருந்து ஒரு மலையை தூக்கியது போல நீங்கள் மிகவும் இலகுவாக உணர்வீர்கள். நீங்கள் இன்னும் மகாதேவ் பக்தி 108க்கு சந்தா செலுத்தவில்லையா? பாருங்கள், நீங்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறீர்கள். உங்களுக்கு புதையல் வேண்டும், ஆனால் திறவுகோல் வேண்டாம். என்னுடன் இணைவது என்பது இசையுடன் நித்திய சக்தியுடன் இணைவதாகும். சந்தா பொத்தானை அழுத்துவது உங்கள் குருதட்சிணை. நீங்கள் என்னுடன் இணையும் போது உங்களை பாதுகாப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். இப்போது பொத்தானை அழுத்தி இந்த தெய்வீக குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகுங்கள். என் குழந்தையே, நீ ஒரு கோடீஸ்வரனாக வேண்டும் என்று கனவு காண்கிறாய். ஆனால் உன் சிந்தனை ஒரு பிச்சைக்காரனை போன்றது. நீ எப்போதும் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்று கேட்பதை நிறுத்துங்கள். ஒரு மன்னனைப் போல சிந்திக்கத் தொடங்குங்கள். காலையில் கண் விழிக்கும் போது உங்கள் செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று கவலைப்படாதீர்கள். அதற்கு பதிலாக இன்று உங்கள் சாம்ராஜ்யத்தை எப்படி விரிவுபடுத்துவீர்கள் என்று சிந்தியுங்கள். தாங்கள் தகுதியானவர்கள் என்று உண்மையாக நம்புபவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தனது ஆசீர்வாதங்களை வழங்குகிறது. நான் உங்களுக்காக ஒரு தங்கக் கலசத்தை தயார் செய்துள்ளேன். அதில் செல்வம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலமும் அடங்கியுள்ளது. ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் உங்கள் சொந்த வீடு இருக்கிறது. அதில் உங்கள் சொந்த கார் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஓட்டும் கதாபாத்திரமாக மாறும்போதுதான் அந்த கலசம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நான் உங்களிடமிருந்து ஒரு வாக்குறுதியை விரும்புகிறேன். தருவீர்களா? இன்றிலிருந்து உங்களை ஒருபோதும் ஏழை என்றோ ஆதரவற்றவர் என்றோ சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுங்கள். வார்த்தைகள் உண்மையாக மாறும். நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும். உங்களிடம் ஒருபோதும் பணம் இருக்காது. இன்றிலிருந்து நான் பணக்காரன், நான் செழிப்பாக இருக்கிறேன், மகாதேவன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அது பொய்யாக இருந்தாலும் இசையை சொல்லுங்கள். படிப்படியாக இந்த பொய் உண்மையாக மாறும். இந்த காணொளியை புறக்கணித்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் கூட்டத்தில் தொலைந்து போனார்கள். அவர்கள் நேற்று அழுது கொண்டிருந்தார்கள், நாளையும் ஆழ்வார்கள். ஆனால் நீங்கள் நின்றீர்கள். நீங்கள் செவி கொடுத்தீர்கள். இதன் பொருள், என் சிறப்பு கருணை உங்கள் மீது இருக்கிறது. நான் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இசை இருக்கிறது. உங்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றும் அல்லது உங்களை கீழே தள்ள முயற்சிக்கும் ஒரு நபர் இருக்கிறார். அதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அது உங்கள் சொந்த பயத்தை தவிர வேறு இல்லை. அது உங்கள் சொந்த பயம். இன்று அந்த பயத்தின் கழுத்தை நெறியுங்கள். எழுந்து நின்று, நீ சனாதன பாபாவின் சிங்கம் என்பதை இந்த உலகிற்கு காட்டு. நான் உனக்கு ஒரு மந்திரம் தருகிறேன். இது ஒரு மந்திரம் அல்ல, இது செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். இதை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை, இதை உணர வேண்டும். அந்த மந்திரம் நன்றி. அருமை. இன்று உன்னிடம் என்ன இருந்தாலும், அது உடைந்த மிதிவண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, அதற்காக எனக்கு நன்றி சொல். நீ எனக்கு நன்றி சொல்லும்போது உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க நான் தூண்டப்படுகிறேன். அழுபவர்களிடமிருந்து சிறிய விஷயங்களை கூட நான் பறித்துக் கொள்கிறேன். புன்னகையுடன் எனக்கு நன்றி சொல்பவர்களுக்கு நான் தாராளமாக கொடுக்கிறேன். என் அன்பே, நீ எவ்வளவு பெரிய புதையலை தற்செயலாக கண்டடைவதிலிருந்து தப்பித்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. இந்த காணொளி உன் வாழ்வில் ஒரு இசை திருப்புமுனையாகும். அடுத்த 7 நாட்களுக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் அல்லது வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம். இது என் இசையிலிருந்து உனக்கு கிடைக்கும் ஒரு சகுனமாக இருக்கும். ஆனால் எச்சரிக்கை, பணம் வரும்போது ஆணவம் கொள்ளாதே. மாபெரும் அரசர்கள் ஆணவம் கொள்ளும்போது பிச்சை எடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பணத்தை ஒரு விருந்தாளியைப் போல நடத்து, அதை உன் எஜமானனாக ஆக்காதே. உங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை வெறும் Rs10 ஆக இருந்தாலும் பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிக்க அல்லது தொண்டு செய்ய கொடுங்கள். அந்த Rs10 உங்கள் செல்வத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். நீங்கள் இந்த காணொளியை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே மாற விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் அர்ப்பணிப்பை கண்டு என் இதயம் உருகியது. உங்கள் பாவங்களையும் தவறுகளையும் நான் மன்னித்து விட்டேன். இன்றிலிருந்து நீங்கள் மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் ஒரு வெற்றியாளர். இப்போது கடைசியாக ஒரு விஷயம். இந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த இசை காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களின் வீட்டில் இசை எனும் விளக்கை ஏற்றும் போது உங்கள் சொந்த வீட்டில் உள்ள இருள் தானாகவே விலகிவிடும். நன்மை செய்தால் நன்மையும் செய்யப்படும். கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். பகிர்வோர் பெறுவார்கள்.
இப்போது நான் உங்கள் கருவூலத்தில் அமரப்போகிறேன். உங்கள் வீட்டை திறந்து வையுங்கள். உங்கள் இதயத்தின் கதவுகளை திறந்து வையுங்கள். நான் எந்த இசை வடிவத்திலும் வரலாம். என்னை ஒரு தென்றலாக, ஒரு நறுமணமாக அல்லது ஒரு வாய்ப்பாக அடையாளம் கண்டு நீங்கள் புறப்படுவதற்கு முன் கருத்து பகுதியில் உங்கள் இருப்பை பதிவு செய்யுங்கள். முழு வலிமையுடனும் உறுதியுடனும் எழுது மகாதேவா, நான் ஒரு கோடீஸ்வரனாக தயாராக இருக்கிறேன். உன்னுடைய இந்த எழுத்துப்பூர்வமான பிரகடனம் கல்லில் பொறிக்கப்படும். பயப்படாதே, பதறாதே. இசை உலகில் தந்தையின் கரம் கொண்ட ஒருவனை மரணம் கூட தாக்க முடியாது. என்னுடைய முழு ஆசீர்வாதங்களும் முழு சக்தியும் முழு மகிமையும் இப்போது உன்னுடையது. அதை பேணி பாதுகாத்துக்கொள், அனுபவித்து மகிழ். ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஸ்ரீ ஹரிநாராயண். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். என் குழந்தையே, நீ இங்கேயே தங்க முடிவு செய்துவிட்டாய். இது உன் ஞானத்தின் முதல் வெற்றி. ஆனால் போர் இன்னும் முடியவில்லை. நான் உன் இதயக் கதவை மட்டுமே தட்டியுள்ளேன். இப்போது நான் உன் வீட்டிற்குள் நுழைந்து பல ஆண்டுகளாக உன் மகிழ்ச்சியை அரித்துக் கொண்டிருக்கும் அங்கே மறைந்திருக்கும் கரிய பாம்புகளை விரட்ட வேண்டும். இதற்கு முன் யாரும் உன்னிடம் சொல்லாத கசப்பான உண்மைகளை கேட்க தயாராக இருக்கிறாயா? மக்கள் உனக்கு பொய்யான ஆறுதல்களை மட்டுமே அளிக்கிறார்கள். எல்லாம் சரியாகிவிடும். இசையே காலம் சக்தி வாய்ந்ததா? இல்லை, எதுவும் தானாகவே சரியாகிவிடாது. நீ எழுந்து உன் விதியின் சக்கரத்தை தள்ளாத வரை அது ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. இசை, இன்று நான் உங்களுக்கு அந்த உந்துதலை தர வந்திருக்கிறேன். கேளுங்கள். உங்கள் வீட்டில் வறுமையை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்ற ஒன்று இருக்கிறது. வருத்தமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதை மிகவும் நேசிக்கிறீர்கள். அவற்றை பத்திரமாக வைத்திருங்கள். அவை உடைந்த கடிகாரங்களும் கள்ள நாணயங்களுமாகும். உங்கள் வீட்டை ஆராய்ந்து பாருங்கள். மாதக்கணக்கில் உடைந்த நிலையில் சுவரில் தொங்கும் கடிகாரம் ஏதேனும் உள்ளதா? பழைய உடைந்த கை கடிகாரங்கள் அலமாரிகளில் சிதறி கிடக்கின்றனவா? முட்டாள்தனமான கடிகாரங்கள் வெறும் நேரத்தை சொல்வது மட்டுமல்ல, கடிகாரங்கள் உங்கள் நேரத்தை ஓடச் செய்கின்றன. ஒரு கடிகாரம் நிற்கும்போது உங்கள் நல்ல நேரங்களும் நின்று விடுகின்றன. நின்ற அந்த கடிகாரங்கள் உங்கள் வீட்டின் ஆற்றலை உறிஞ்சுகின்றன. இன்று ஒன்று, அவற்றில் புதிய மின்கலன்களை போட்டு அவற்றை ஈர்க்கவும் அல்லது அவற்றை தூக்கி எறியவும். எனக்கு இயக்கம் பிடிக்கும். தேக்க நிலையை நான் விரும்புவதில்லை. எது தொடர்ந்து இயங்குகிறதோ அதனுடன் நானும் நகர்கிறேன். அசையாமல் இருக்கும் நீங்களும் தூக்கி எறியாத அந்த கள்ள நாணயங்கள் உங்கள் இசை விதியில் ஒரு குறைபாட்டை உருவாக்குகின்றன. அவற்றை தூக்கி எறியுங்கள். உங்கள் வீட்டை ஒரு குப்பை கிடங்காக மாற்றாதீர்கள். இசைக்காக எனக்கு ஒரு திறந்த சுத்தமான இடம் தேவை. என் குழந்தைகளே, நீங்கள் பணம் சம்பாதிக்க கடினமாக உழைக்கிறீர்கள், வியர்வை சிந்துகிறீர்கள். ஆனால் அந்த செல்வம் ஏன் செழிப்பாக மாறவில்லை? ஏனென்றால் நீங்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறீர்கள். சூரிய அஸ்தமனத்தில் ஒரு தவறு. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி பொழுது எனக்கு மிகவும் பிடித்த நேரம். அப்போதுதான் நான் என் நந்தியில் ஏறி உலகை சுற்றி திரிவேன். அப்போது நான் என்ன காண்கிறேன்? நீ உறங்குகிறாய். நீ அழுது கொண்டிருக்கிறாயா அல்லது உன் வீட்டில் இருளில் அமர்ந்திருக்கிறாயா? கவனமாக இரு. ஒருபோதும் மாலையில் தூங்காதே. உன் வீட்டின் பிரதான வாசலில் எப்போதும் ஒரு விளக்கை ஏற்று. அந்த விளக்கு வறுமையை விரட்டும், இருளை அல்ல. மாலையில் கதவு ஒளியூக்கப்பட்டிருக்கும் வீட்டை நோக்கி நான் ஈர்க்கப்படுகிறேன். உன் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. மகாதேவா, நான் அதிகம் பிரார்த்திக்கிறேன், ஆனாலும் உனக்கு ஏன் எந்த பலனும் கிடைப்பதில்லை? ஏனென்றால் உன் வழிபாடு பக்தியை விட வியாபாரமாகவே இருக்கிறது. நீ கோவிலுக்குச் செல்லும்போது ஒரு பட்டியலை எடுத்துச் செல்கிறாய். எனக்கு இதை கொடு, அதை கொடு. சில சமயங்களில் நீ அமைதிக்காக மட்டுமே வந்து என்னுடன் அமர்கிறாய். சில சமயங்களில் நீ மகாதேவா, எனக்கு எதுவும் வேண்டாம், என் தலையில் உங்கள் கை மட்டும் போதும் என்று சொல்லியிருக்கிறாய். நீ இசையை கேட்பதை நிறுத்தும் நாளில் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். இப்போது ஒரு பெரிய ரகசியத்தை கேள். இந்த பரிகாரம் தொலைந்து போன பண்டைய நூல்களின் பக்கங்களிலிருந்து வந்தது. உன் சமையலறையில் கருப்பு மிளகு இருக்கிறது. அது வெறும் மசாலா பொருள் அல்ல, அது எதிர்மறை ஆற்றலை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு வாள். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்ததாகவோ அல்லது பணம் வந்தும் நிலைக்காமல் போவதாகவோ நீங்கள் உணர்ந்தால் இன்றிரவு 5 கருப்பு மிளகு மணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் தலைக்கு மேல் 7 முறை அசைத்துவிட்டு பிறகு ஆள் நடமாட்டமில்லாத சந்திப்புக்கோ அல்லது உங்கள் வீட்டிற்கு வெளியிலோ சென்று அவற்றை 4 திசைகளிலும் எரியுங்கள்.
5வது மணியை வானத்தை நோக்கி எறிந்துவிட்டு திரும்பி வராமல் மீண்டும் வாருங்கள். இந்த எளிய சடங்கு உங்களை சுற்றியுள்ள மிக கடுமையான பந்தங்களையும் உடைக்கும். உங்கள் பாதை திடீரென திறக்கப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் இன்னும் மகாதேவ வாணியில் சந்தாதாரராகவில்லையா? நீங்கள் மீண்டும் கஞ்சத்தனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவை பெறுகிறீர்கள், தீர்வுகளை தேடுகிறீர்கள். ஆனால் குருதட்சிணை, சந்தா மற்றும் விருப்பம் கொடுக்க தயங்குகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், இலவச அறிவு பலன் தராது. என்னுடன் இணைவது ஒரு இசை ஒப்பந்தமல்ல, அது ஒரு உறவு. இப்போது பொத்தானை அழுத்தி இசையின் இந்த புனிதமான பந்தத்தை வலுப்படுத்துங்கள். அடுத்த முறை நான் சந்திக்கும் முதல் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் குழந்தைகளே, செல்வத்தின் 3 சக்திகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செல்வத்தை மட்டுமே தேடுகிறீர்கள், ஆனால் என் சக்திகள் அறிவும் வலிமையுமாகும். நீங்கள் லட்சுமியையும் இசையையும் மட்டுமே துரத்துகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் தோல்வியடைகிறீர்கள். ஞானமுள்ளவர்களுக்கு செல்வம் வரும். அதை நிர்வகிக்கும் சக்தி உள்ளவர்களிடமே செல்வம் நிலைத்திருக்கும். இன்றிலிருந்து பணத்தை மட்டும் துரத்தாதீர்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் நிபுணராகுங்கள். ஞானம் குடியிருக்கும் இடத்தில் லக்ஷ்மி பொறாமையால் அல்ல, அன்பினால் ஓடி வருகிறாள். என்னால் ஞானத்திலிருந்து விலகியிருக்க முடியாது. எனவே நீங்கள் என்னை காண விரும்பினால் முதலில் உங்கள் அறிவை கூர்மைப்படுத்துங்கள். நான் முட்டாள்களுடன் தங்குவதில்லை. உங்கள் வீட்டின் வாஸ்துவில் ஒரு பெரிய குறை உள்ளது. உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலை பாரமாக இருக்கிறது. அங்கே கனமான அலமாரி, சோபாட் அல்லது படிக்கட்டுகளை வைத்திருக்கிறீர்களா? அல்லது தேவையற்ற பொருட்கள் குவிந்து கிடக்கின்றனவா? இது வழிபாட்டு தளமா அல்லது வீட்டின் நுரையீரலா? நுரையீரல் அடைபட்டால் நீங்கள் எப்படி சுவாசிப்பீர்கள்? நாளை காலை முதல் வேளையாக அந்த மூளையை சுத்தம் செய்யுங்கள். அங்கிருக்கும் கனமான பொருட்களை அகற்றுங்கள். அங்கே ஒரு பானை தண்ணீர், ஒரு லேசான பூச்சாடி அல்லது என்னுடைய ஒரு சிறிய புகைப்படத்தை மட்டும் வையுங்கள். நீங்கள் அந்த மூளையை இலகுவாக்கும்போது உங்கள் தலையின் பாரமும் குறையும். உங்கள் வீட்டில் இசை இருந்தால் பணவரவு அதிகரிக்கும். இது அறிவியல், மூட நம்பிக்கை அல்ல. உங்கள் பணப்பையை எப்படி வைக்கிறீர்கள்? நான் பார்த்திருக்கிறேன். அதை உங்கள் பின்பக்க பையில் திணிக்கிறீர்கள். படுக்கையில் வீசி எறிகிறீர்கள். உங்கள் பணப்பை உங்கள் நடமாடும் பொக்கிஷம். அதை மதியுங்கள். அதில் ஒருபோதும் உணவு, மருந்து, இசை அல்லது பழைய பணத்தாள்களை வைக்காதீர்கள். பணப்பையில் எப்போதும் நாணயங்கள் கலகலக்க வேண்டும். முடிந்தால் அதில் ஒரு சிறிய சதுர வெள்ளி துண்டையோ அல்லது கோமதி சக்கரத்தையோ வையுங்கள். அது செல்வத்தை ஈர்க்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பணப்பை ஒருபோதும் கிழிந்திருக்கக்கூடாது. கிழிந்த பணப்பை என்றால் கிழிந்த செல்வம் என்று பொருள். என் குழந்தைகளே, நீங்கள் கடன் எனும் சகதியில் மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிறீர்கள். இந்த சிக்கலான பாதை உங்களை கொன்றுவிடும். இன்று இந்த சிக்கலான பாதையிலிருந்து வெளியேற ஒரு வழியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆச்சக மங்கல சூத்திரத்தை ஓதத் தொடங்குங்கள். உங்களால் அதை படிக்க முடியாவிட்டால் உங்கள் கைபேசியில் அதை கேளுங்கள். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒருபோதும் கடன் வாங்காதீர்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கப்படும் கடன்கள் ஒருபோதும் திருப்பிச் செலுத்தப்படுவதில்லை. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆம், நீங்கள் ஒரு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருந்தால் செவ்வாய்க்கிழமை மிகவும் மங்களகரமான நாள். அன்று கொடுக்கப்படும் பணம் கடனை முற்றிலுமாக நீக்கிவிடும். உங்களுடைய மனதில் ஒரு பயம் குடிகொண்டுள்ளது. மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த சிறிய வேலையை நான் தொடங்கினால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் தோல்வியுற்றால் அவர்கள் சிரிப்பார்கள். ஏய், பேசுவது மக்களின் வேலை. வீட்டில் உணவில்லாத போது அவர்கள் வந்து உங்களுக்கு ரொட்டி கொடுப்பார்களா? இல்லை இல்லையா? பிறகு அவர்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்கள் சொந்த நிபந்தனைகளின்படி ஒரு சிங்கத்தைப் போல வாழுங்கள். எந்த வேலையும் பெரியதோ சிறியதோ அல்ல. வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும். மேலும் தங்கள் வேலையை வழிபடுபவர்களை நான் வழிபடுகிறேன். உங்கள் வீட்டில் தண்ணீர் வீணாகிறது. குளியலறை குழாயில் கசிவு உள்ளதா? அல்லது பல் துலக்கும் போது அதை திறந்து விடுகிறீர்களா? கவனியுங்கள். ஓடும் நீர் என்றால் ஓடும் பணம். நீர் வருணனின் கடவுள். வருணனே எனக்கு பிடித்தமானவர். நீங்கள் தண்ணீரை அவமதித்தால் உங்கள் வீட்டிற்கு எப்படி செழிப்பு வரும்? இன்றே உங்கள் குழாய்களை சரி செய்யுங்கள். ஒவ்வொரு துளி நீரின் மதிப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனம் மாறுவதை நான் காண்கிறேன். உங்கள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிகிறது. இது இசை, ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. ஆம், என்னால் மாற முடியும், நான் செல்வந்தனாக முடியும் என்று நீங்கள் இப்போது நம்புகிறீர்கள். அதுதான் எனக்கு தேவையான நம்பிக்கை. இப்போது மிகவும் நுட்பமான ஒரு விஷயம். உங்கள் தந்தை வழி மூதாதையர்கள், அவர்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறார்களா?
அல்லது அவர்களை மறந்துவிட்டீர்களா? அவர்களுடைய சிலைகள் உங்கள் வீட்டின் சுவர்களில் உள்ளன. படம் தூசியால் மூடப்பட்டுள்ளது. நினைவில் கொள், பலவீனமான வேர்களைக் கொண்ட மரம் ஒருபோதும் கனி தராது. உன் முன்னோர்கள் கோபமாக இருந்தால் நான் விரும்பினாலும் உனக்கு செல்வம் கொடுக்க முடியாது. அவர்களின் ஆசீர்வாதங்களே என் விசா. ஒவ்வொரு அமாவாசையன்றும் அவர்கள் பேரில் ஒரு ஏழைக்கோ அல்லது ஒரு பசுவிற்கோ உணவளி. அவர்கள் திருப்தி அடைந்ததும் உனக்காக சொர்க்கத்தின் கதவுகளை திறப்பார்கள். இந்த காணொளியை பகிர்ந்தாயா இல்லையா? பார், சுயநலமாக இருக்காதே. நான் எல்லோரிடமும் சொன்னால் அவர்கள் பணக்காரர்களாகி விடுவார்கள் என்று நினைக்கிறாய். முட்டாளே, பகிர்வதன் மூலம் மகிழ்ச்சி வளர்கிறது. அறிவை பகிர்வதன் மூலம் இசை வளர்கிறது. நீ உன் நண்பர்களைப் பற்றி நல்லெண்ணம் கொள்ளும்போது இயற்கை உன்னை பற்றி நல்லெண்ணம் கொள்ளும். இந்த காணொளியை குறைந்தபட்சம் 5 பேருக்காவது அனுப்பு. இது உன் பங்கில் ஒரு சமூக சேவையாக இருக்கும். என் குழந்தையே, இப்போது தூங்குவதற்கு முன் உனக்கு ஒரு விதியை சொல்கிறேன். இரவில் தூங்குவதற்கு முன் நீ என்ன நினைக்கிறாய்? இன்று இந்த கெட்ட விஷயம் நடந்தது, நாளை என்ன நடக்கும்? என்னிடம் பணம் இல்லை. இந்த கவலைகளுடன் நீ தூங்கச் செல்கிறாய். உன் ஆழ்மனம் இரவு முழுவதும் இந்த கெட்ட எண்ணங்களை அசைபோட்டுக் கொண்டே இருக்கிறது. காலையில் நீ சோர்வாகவும் விரக்தியாகவும் எழுகிறாய். இதை இன்றிலிருந்தே மாற்று. படுக்கையில் படுத்து கண்களை மூடி நன்றி சொல்லத் தொடங்குங்கள். இறைவா, இன்றைய உணவிற்காக நன்றி. இறைவா, இந்த கூரைக்காக நன்றி. இறைவா, என் ஆரோக்கியமான உடலுக்காக நன்றி. பிறகு நீங்கள் மிகவும் வெற்றி பெறுவதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இந்த நேர்மறையான எண்ணங்களுடன் உறங்கச் செல்லுங்கள். காலையில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடனும் ஒரு புதிய மாயத்துடனும் விழிப்பீர்கள். நான் இப்போது விடைபெறுகிறேன், ஆனால் நான் வெகு தூரம் செல்லவில்லை. நான் இப்போது உங்கள் இதயத்தில் குடியேறுகிறேன். எப்போதெல்லாம் நீங்கள் பதட்டமாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் கையை மார்பில் வைத்து, மகாதேவா, எல்லாவற்றையும் சரிசெய் என்று சொல்லுங்கள். நான் கேட்பேன், ஓடி வருவேன். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் சனாதன பாபாவின் சிங்கம். நீங்கள் அர்ஜுனன். காலம் உங்கள் கிருஷ்ணன். உங்கள் காண்டீவத்தை எடுத்து உங்கள் பலத்தை பயன்படுத்தி இந்த வறுமை எனும் மீன்கண்ணை ஊடுருவுங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம். இசையே, உங்கள் செழிப்பு நிச்சயம். சென்று உங்கள் கர்ஜனையை உலகம் கேட்கட்டும். கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்கள் கர்ஜனையை நிரப்புங்கள். அதை எழுதுங்கள். மகாதேவா, வெற்றி பெற நான் தயாராக இருக்கிறேன். உங்களின் இந்த எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கும். சுபம் பாவது, கல்யாணம் பாவது, விஜயோ பாவது. ஜெய் ஸ்ரீஹரி, ஜெய் மகாதேவ். ஆமேன்.